என்னாச்சு? ஒரு மாதம் டிரைவர் பார்த்துட்டு இருக்காருல்ல. என்னப்பாச்சு சார்? திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல சார். என்னம்மா? யாரோ ஒரு பைத்தியக்கார. யாரே நீ? யாரே நீ? நில்லு. நில்லியா? யாரே நீ? பாபம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான். பாபம் செய்யாதிரு மனமே, எதுவும் நினையாதே, நினைத்ததை பேசாதே. யோ, பேசாம போக மாட்டேன். ஏங்க, அவன்கிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? வாங்க நம்ம போலாம். வாங்க சொல்றேன்ல, வாங்க வாங்க போலாம். எதுவும் நினையாதே, நினைத்ததை பேசாதே. வணக்கம் சாமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அருந்ததி அம்மன் அருளால ஒரு குறையும் இல்லை. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் பசங்களா என்ன பண்றாங்க? பையன் பிசினஸ பாத்துக்கிறான். அவனுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தான் அவன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலாமேன்னு கோவிலுக்கு வந்திருக்கோம். அதுக்கு என்ன, தாராளம் பண்ணிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கால. பையன் பேர்ல தான அர்ச்சனை பண்ண சொன்னீங்க? ஆமாங்கய்யா. பையன் பேரு ராசி சொல்லுங்க. பையனோட என்ன பேரு பூசாரி, என்ன மறந்துட்டீங்க? என்னம்மா இது, உன்னை மறந்துடுவேனா? முதல்ல உனக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்றேன், போதுமா? தப்பா நினைக்காதீங்கம்மா. வாரம் தவறாம வியாழக்கிழமை இந்த பொண்ணு காலையில கோயிலுக்கு வந்து கோலம் போட்டு கோயில மட்டும் இல்ல சிலையும் கழுவி சுத்தம் பண்ணுவா. வியாழக்கிழமை நடக்கிற கோயில் பூஜையில இவளுக்கு தான் முதல்ல அர்ச்சனை, இல்லைன்னா என்ன கொன்னு போடுவா. இதோ வந்துடுறேம்மா. கேளுங்க. நீ யாருமா? நீங்க யாரு? என் பேர் மாணிக்கம். இவன் என் மனைவி லக்ஷ்மி. இன்னைக்கு எங்க கல்யாண நாள். எங்க பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு அம்மனை வேண்டிட்டு போலான்னு வந்தோம். அது சரிம்மா, நானும் வந்ததுல இருந்து உன்னை பாக்குறேன். கோயில்ல கோலம் போடுற, அம்மன் கிட்ட தீவிரமா வேண்டிக்கிற. பூஜை கூட உனக்கு தானே சொல்றாங்க. அப்படி என்னம்மா வேண்டுதல்? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு பூஜை பண்றியாமா? அம்மா, இவளுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கலாமா? இவ அக்கா சங்கவிக்கு கல்யாணம் ஆகணும்னு தான் வேண்டிக்கலாம். அத பாருங்க, இவங்க அக்கா சங்கவே வரா. என்ன பண்றது, கடவுள் சோதிக்கிறாரு. ஒவ்வொரு சம்பந்தமும் தட்டுப்பட்டே போகுது. இவளும் வாரம் தவறாம தான் அக்காவுக்காக அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கா. ஏதோ இந்த அம்மா தான் கண்ணை திறக்கணும். பூசாரி, எங்க அக்காக்காக யாரும் இறக்கப்பட வேணாம். எங்க அக்காக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். ஹே காமினி. சாமி என்னாச்சு? என்ன வழக்கம் போல உன்னை பத்தி பேசுறவன உன் தங்கச்சிக்கு கோவம் வந்துருச்சு. நான் வரேன் சாமி. சரிம்மா. காமினி. ஏன் சாமி, இந்த பொண்ணுக்கா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? இந்த பொண்ணு ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, அப்படியே ஏதாவது தோஷம் இருந்தா கூட பரிகாரம் பண்ணலாமே.
பொண்ணோட ஜாதகத்துல ஒரு குறையும் இல்ல. இந்த ஜாதகம் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஜாதகம். அதுவும் போக இந்த ஜாதகத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். ஜோசியரே, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வர்ற சம்பந்தம்லாம் ஏதோ ஒரு வகையில தடைப்படுதே. அதுவும் மரண சம்பவம் ஏற்பட்டு கல்யாணம் நின்னு போறதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாங்க ஐயா, இது வரைக்கும் 4-5 சம்பந்தம் இப்படி விபத்தோ மரணமோ ஏற்பட்டு தடைப்பட்டு போச்சு. முதலா வேங்கையூர்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளை படிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா பொண்ணு பார்த்துட்டு போன அடுத்த நாளே அந்த மாப்பிள்ளை பையன் ஒரு லாரியில அடிபட்டு இறந்து போயிட்டாரு. சரி, வெளியூர்ல இருந்து வர மாப்பிள்ளைங்களுக்கு தான் பிரச்சனை வருதுன்னு நினைச்சு உள்ளூர்லயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம். எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சோம். ஆனா எங்களுடைய கெட்ட நேரம் என்ன காரணம்னே தெரியல, மாப்பிள்ளை தூக்கு போட்டு இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, இப்படி வர்ற சம்பந்தம் எல்லாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு வகையில மரணமோ அசம்பாவிதமா ஏற்படுறதுனால என் பொண்ணுக்கு கல்யாணம் பேச வந்தா யாராவது இறந்துருவாங்கன்னு ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருக்கு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏயா இப்படி நடக்குது? ஐயா, தயவு செஞ்சு என் பொண்ணு ஜாதகத்தை இன்னொரு தடவை பார்த்து சொல்லுங்க ஐயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பொண்ணோட ஜாதகத்துல ஒரு குறையும் இல்ல. ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? பரிகாரமா? பரிகாரம் எதுக்கு பண்ணுவாங்க? ஏதாவது ஜாதகத்துல குறை இருந்தா பண்ணுவாங்க. ஆனா உங்க பொண்ணு ஜாதகத்துல ஒரு குறையும் இல்லையே, அப்புறம் எதுக்கு பரிகாரம்? அப்ப என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நல்ல ஜாதகம், மகாலட்சுமி ஜாதகம்னு சொல்றீங்க. ஆனா அவ வாழ்க்கையில மட்டும் எல்லாமே விபரீதமா நடக்குதே, அது மட்டும் ஏன்? அம்மா, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு அறிவியல்லையும் பதில் இருக்கு, ஆன்மீகத்திலையும் பதில் இருக்கு. ஆனா அது ஏன் உருவாச்சுன்னு சொல்றதுக்கு 2 சைட்லயும் பதில் இல்லம்மா. நான் இதுவரைக்கும் பார்த்த ஜோசியம் எதுவும் பொய்யானதில்ல. ஆனா உங்க மக ஜாதகத்தை மீறி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அதுதான் எனக்கும் புரியல. இதுக்கு வேற வழியே இல்லீங்களா? நம்மள மீறி கைவிட்டு போற விஷயத்துக்கு கடவுள் ஒருத்தர் தான் கடைசி வழி. இந்த உலகத்துல சில பேர் மட்டும் கடவுளோட அவதாரமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பாலூட்டி சித்தர். கடவுளோட அம்சம் அவருக்கு இருக்கு. அவரை போய் பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அவரோட கண் பார்வை பட்டாலே விதியும் மதியும் வினத்தீர்ந்து போகும். அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அவரை தேடி கண்டுபிடிச்சு உங்க மகளை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட காட்டுங்க. பிரச்சனை எல்லாம் முடியும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பொண்ணோட கல்யாண விஷயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. நடக்குது, எல்லாம் விதி. பூசாரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒருத்தரோட ஜாதகத்துல என்ன எழுதியிருக்கோ அதன்படிதான் நடக்குங்கிறத நம்புறவனா? என் வாழ்க்கையிலையும் இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணு ஜாதகமும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க சொல்ற மாதிரி அசம்பாவிதம் நடக்குதுங்கிறத என்னால புரிஞ்சிக்கவே முடியல. கடவுளோட விளையாட்டை யாரால புரிஞ்சிக்க முடியும்? ஐயா, எந்த அளவுக்கு நான் கடவுளை நம்புறேனோ அந்த அளவுக்கு சயின்ஸையும் நம்புறவனா. நான் இப்ப சொல்றேன், அந்த பொண்ணு வீட்டுல சரின்னு சொன்னாங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நான் ரெடியா இருக்கேன். என்னப்பாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு டயர் வெடிச்சிட்டு சார். என்னங்க, இந்த ஊருக்கு வந்த நேரமே சரியில்லை. ஏதோ ஒரு தடங்கள் நடந்துகிட்டே இருக்கு. வரும்போதே கார் மக்கர் பண்ணுச்சு. இப்ப என்னடானா அந்த பொண்ணோட பேரு சொன்ன உடனே கார் டயர் வெடிக்குது. நம்ம பையனுக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது? பேசாம வாங்க நம்ம ஊருக்கு போலாம்.
கொண்ட சுடற்கொடிக்கு மணமுடிக்க மாந்தரால் முடியுமோ? மரணம் உன்னை தழுவுமே. Let's do baby. Let's do baby. Let's do baby. Let's do baby. Let's எவன்டா அவன்? நம்ம ஊர்ல இவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு வர்றது? Let's do baby. ஏய் மாப்ள மாப்ள வாடா வா 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 வா. என்னடா பூமியே குலுங்குற மாதிரி சந்தோஷமா வந்துட்டு இருக்கற? சரி டீ சாப்பிடுறியா? இந்த டீ கடையில டீ குடிக்க நான் உன்ன மாதிரி காணியா? டேய் கேட்ற போறாரா வெண்ணிய கோரி மூஞ்சில ஊத்திட்டு வர. சரி எங்க போறா? 2-3 நாளா ஊர் பக்கமே காணோம். வேற எங்க மாப்ள போறேன்? இல்ல எங்க மாமனார் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். சரி சரி வீட்டுக்கா? இரு நான் டிராப் பண்றேன். சரி அக்கவுண்ட் எழுதிங்க. போவோமா? போலாம் போலாம் வா. இரா மாப்ள வேட்டி மடிச்சு கட்டிக்கிறேன். குற நான் அவன பைய வச்சுக்கிறேன். பரவாயில்ல மாப்ள நான் பாத்துக்கிறேன். பத்திரமா வச்சுக்கிறேன். இப்போ என்னடா பைய தானே கேட்டேன். போலாமா? உடு மாப்ள போட்ட வண்டியை. என்னடா வண்டி தாங்காது போலுங்க. தாங்கலாம் கூட விடு. புது பல்சர் வாங்கி தரேன் நானு. அடேங்கப்பா. ஏண்டா மாமனார் ஊருக்கு போயிருந்த? எதுவும் திருவிழாவா? திருவிழாலாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. என் மாமனார மச்சானும் சொத்து விற்க பிளான் போட்டானுங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏண்டா அவங்க சொத்தை பிரிக்கிறதுக்கு வாண்ட ஏன்டா கேட்கணும்? மாப்ள என்ன இப்படி சொல்லிவிட்ட? எங்க அப்பா சொத்து விற்க போனப்ப என் அக்காவும் தங்கச்சியும் கோர்ட்ல கேஸ போட்டு பங்கு பிரிச்சு வாங்கிட்டாங்கல்ல. அப்புறம் நான் மட்டும் சும்மா விடுவேனா? பஞ்சாயத்தை கூட்டிட்டேன்ல. கூட்டி என்னாச்சு? கட்ட ரைட்டா சொல்லிட்டேன் மாப்ள. சொத்துல பங்கு கொடுத்தாதான் உங்க பொண்ணோட வாழ்வேன். இல்ல நீங்களே வச்சுங்கன்ட்ட. ஏண்டா உன் பொண்டாட்டி ஒண்ணு சொல்லாதா? மாப்ள உனக்கு விஷயமே தெரியாது. இதுக்கு ஐடியா கொடுத்ததே அவதான். அட பாவிங்களா. ஆக மொத்த சொத்துல பங்கு வாங்கிட்டேன். மாப்ள தொலையா 8 லட்சம் பங்கு பணம் வாங்கிட்டல. மாட கண்ணும் பிரியல. அதனாலதான் அவளை அங்கேயே விட்டு வந்திருக்கேன். ஓஹோ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போற? மச்சான் எந்த சொத்தை வித்து பங்கு பிரிச்சு கொடுத்தாங்களோ அதையே அப்படியே திருப்பி வாங்க போறேன். ஏண்டா அதுக்கு சொத்தை விற்காம இருந்துக்கலாமே. அதெல்லாம் ஒரு சூசக மாப்ள. உனக்கு இப்ப புரியாது. பிறகு சொல்றேன். ஆமா ஆமா. நன்றி மாப்ள. டேய் மாப்ள டேய் நைட் மீட் பண்ணலாம்ல? பார்க்கலாம் பார்க்கலாம். சொன்னதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல? இன்னைக்கே டெலிவரி பண்ணிடுங்க. அப்புறம் லோடெல்லாம் ஏற்றியாச்சுல்ல? சார் வணக்கங்க. வணக்கம் வாங்க. அது சாயங்காலத்துக்குள்ள சேலம் சோமு கடைக்கு லோடு அனுப்பிடுங்க. சரிங்க. அப்புறம் மாயன் கடையில இருந்து செக் வந்துருச்சா? வந்துருச்சுங்க. சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. தெரியும். ஜோசியரை பார்க்க போயிருப்பேன். ஆமாங்க. இன்னைக்கு எந்த ஜோசியரை பார்க்க போனேன்? எஸ் கோவில்பட்டியில பூமிநாதன் ஒரு ஜோசியர் இருக்காராம். அவர் நல்ல ஜாதகம் பாப்பாருன்னு சொன்னாங்க. அதான். என்ன சொல்லிருப்பாங்க? இந்த ஜாதகம் மகாலட்சுமி ஜாதகம், சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிருப்பாங்களே. ஆமாங்க. என்ன செல்வேந்திரன், சங்கவி ஜாதகத்தை உள்ளூர்ல மட்டும் இல்ல இந்த உலகத்துல எந்த ஜோசியரை பார்த்தாலும் இதத்தான் சொல்லுவான். அவ ஜாதகம் மகாலட்சுமி ஜாதகம். கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சரிங்க. ராமு கொண்டு வா. இந்தா. என்னங்க சார் இது? ஏன் அப்படி பாக்குற? சங்கவிக்கு பொருத்தமான ஜாதகம். சங்கவிக்கு நீ பெத்த அப்பன்னா நான் வளர்த்த அப்பன். அவளுக்கு பேர் வச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏன் பொண்ணு மாதிரி தான் அவளை வளர்த்துக்கிட்டு வரேன். பொண்ணு மாதிரி என்ன, அவ தான் எனக்கு பொண்ணு. என் பொண்ணு சங்கவிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சும்மா ஜாதகம் அதுன்னு சொல்லி மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையும். புரியுதா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. சங்கவிய கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்சவன். இது வரைக்கும் சங்கவிய பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லைன்னு நினைச்சுக்கோ. நீ சும்மா ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத. சங்கவிக்கு இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையும். ஹலோ. ஆமா. சரி, எப்போ? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிங்க, உடனே வந்துடுறேன். ஃபாரின் போறதுக்காக வீசாக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். வீசா வந்துருச்சா?
அதான் ஃபோன் வந்துச்சு. நான் டிராவல்ஸ் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உடனே கிளம்புற மாதிரி கூட இருக்கும். அது வரைக்கும் நீ எஸ்டேட்டை பார்த்து சரியா? சரி. மகமாயி, கத்திய கரெக்டா பிடிச்சாங்கவி. கை நடுங்குது பாரு. முதல்ல கீழே இறங்குங்க. ஓகே. போங்க. என்னம்மா இது விளையாட்டு? குடுங்க. பேசாதீங்க. இப்ப எதுக்கு எங்க அப்பா கிட்ட ஜாதகத்தை கொடுத்தீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ கேட்கலனாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமைமா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேரே கடமை இல்ல, உங்க சமுதாய கடன் தீக்கிற வழி. ஏமா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? எனக்கு தான் இந்த கல்யாணம் எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு அந்தந்த வயசுல எது நடக்கணுமோ அதத்தான் நான் செய்யறேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க சமுதாய கடனை நிறைவேற்றிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும், நான் கஷ்டப்படணும், அப்படிதானே? நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னம்மா இப்படி பேசுற? நீ கஷ்டப்படுறதுக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒன்னா வாழணுங்கிறது இயற்கையோட விதி. ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ண பிறகுதான் முழு மனுஷனா ஆகுறாங்க. கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சமுதாயம் வளர்றதுக்கு நம்ம போடுற விதை. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், ஒரு புது உறவை கொடுக்கும். இங்க பாருமா, இந்த பூமியில வாழ்ற எல்லா ஜீவன்களுமே ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்ந்தாகணும். தன்னோட வாழ்க்கை துணையோட தான் கடைசி காலம் வரைக்கும் வாழ்றாங்க. உன் வாழ்க்கைக்கும் ஒரு வாழ்க்கை துணை அவசியம் தேவைம்மா.